சிட்டி கிட்ட ரோகிணி பணம் வாங்கின விஷயத்த இந்த பக்கம் மீனாவுமே டைரக்டா முத்துக்கிட்ட சொல்றாங்க. இது கேட்ட முத்துக்கு பயங்கரமா ஷாக்கா இருக்கு. என்ன மீனா சொல்ற, நீ சொல்ற மாதிரி அப்ப ரோகிணி இங்க சிட்டி கிட்ட கடன் வாங்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இது கேட்டோன்னு மீனாவுமே ஆமாங்க நான் சொல்றது உண்மை, இது எல்லாமே சத்யா தான் சொன்னா, நான் யதார்த்தமா பேசிட்டு இருக்கும்போது சத்யா தான் சொன்னா, அவன் சிட்டி கூட வேலை செய்யும் போது இங்க ரோகிணி வந்து லட்ச லட்சமா பணம் வாங்கிட்டு போனாங்க, அதெல்லாம் நான் பாத்திருக்கேன். அப்பா சரி எனக்கும் மாமாக்கும் வந்து அந்த அளவுக்கு வந்து கனெக்டிங் இல்லை அப்படின்றதுனால இந்த விஷயத்த நான் அவர்கிட்ட சொல்லாம இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இது கேட்ட முத்துவுமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. உண்மை சொல்ல போனா அப்போ ரோகிணி இன்னும் என்னென்னலாம் தலைவாரித்தனம் பண்றாங்கன்னு தெரியலையே, இந்த விஷயத்தை எப்படியாவது நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் முடிவு பண்றாரு. இன்னொரு பக்கம் இந்த விஷயத்தை பத்தி வீட்டுல பேசலாமா அப்படின்னு சொல்லி மீனா கிட்ட கேட்கிறாரு. ஆனா மீனாவுமே இல்லங்க, இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கப்போ நம்ம இதையும் போய் சொன்னோம் அப்படின்னா அது ரோகிணிக்கு பேக் ஃபயர் ஆயிடும். அதை விட முக்கியமா முதல்ல இந்த பிரச்சனை எல்லாம் நிக்கட்டு, அதுக்கப்புறம் பேசிக்கலாம். அது இல்லாம நம்ம இப்ப போய் சொன்னோம் அப்படின்னா எங்க அத்தை ஏற்கனவே மனோஜ் ரோகிணி ஒன்னா கூட பேச விட மாட்டேன்றாங்க, அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பிரிச்சே வச்சிருவாங்க, நம்மளால அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பக்கம் மீனாவே முத்துக்கிட்ட ரெக்வஸ்டா கேட்கறாங்க. இது கேட்டோன்னு முத்துவுமே சரி மீனா நீ சொல்றதை நான் கேட்டுக்கிறேன்னு சொல்லி அவருமே கொஞ்சம் கேஷுவலா விட்டுறாரு. இன்னொரு பக்கம் எங்க ரோகிணியுமே என்ன பண்றதுன்னு தெரியலையே, இப்ப நமக்கு இருக்க பிரச்சனையை தீர்த்தா மட்டும்தான் இந்த வீட்டுல நம்ம நிம்மதியா இருக்க முடியும்னு சொல்லி ரோகிணியுமே யோசிக்கிறாங்க. நமக்கு 30 லட்ச ரூபாய் தேவைப்படுது, அந்த 30 லட்ச ரூபாய் கொண்டு போய் எங்க ஆன்ட்டியோட முகத்துல விட்டு எரிஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எந்த ஒரு கவலையும் கிடையாது, எப்பவும் போல நமக்கு நம்ம இடம் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரோகிணி யோசிக்கிறாங்க. இதை பத்தி யார்கிட்ட கேட்கலாம், 30 லட்சம் எப்படியாவது பணம் ரெடி பண்ணுமே, யார்கிட்ட சொல்லி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ரோகிணி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு டக்குன்னு வித்யாவோட ஞாபகம் வருது. உடனே வித்யா கிட்ட போய் நம்ம கேட்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுமே கிளம்பி வித்யாவோட வீட்டுக்கு போறாங்க. அப்ப வித்யாவுமே ரோகிணியை பார்த்து உள்ள வா ரோகிணி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு என்னாச்சு ரோகிணி உன் முகம்லாம் வீங்கின மாதிரி இருக்கு, எதுக்காக நீ அழுதுகிட்டு இருக்க மாதிரி இருக்கு, என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இங்க ரோகிணியுமே தனக்கு நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே ரொம்பவே கவலையோட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜீவாட்டு இருந்து வாங்கினால 27 லட்ச ரூபாய் பணம், அந்த பணம் வீட்டுல தெரிஞ்சு போச்சு, இப்ப அந்த பணத்தை வச்சுதான் ஷோரூம் ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லி அத்தைக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால அவங்க என்ன போட்டு படாத பாடுபடுத்திக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்னையும் மனோஜ் ஒன்னா கூட பேச விட மாட்டேன்றாங்க, மனோஜ் வரை எனக்கு சப்போர்ட் பண்ணாம ரொம்பவே தனியா நின்றுகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரி அவங்க மனசுல இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் இந்த பக்கம் வித்யாட்ட கொட்டுறாங்க. அப்ப வித்யாவுமே என்னடி இது உன் லைஃபுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனை வருதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையடி, இப்ப என்னடி இப்ப என்ன பண்ணலாம்னு நினைக்கிற, என்ன பிரச்சனை தீக்கணும் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இங்க ரோகிணியுமே இருந்துக்கிட்டு எனக்கு ஒரே வழிதான் இருக்குடி, இப்படியாவது எனக்கு ஒரு 30 லட்சம் வேணும், அதை மட்டும் நான் ரெடி பண்ணிட்டேன்னா இந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடும், சொல்லப்போனா என்னோட அத்தை முகத்துல அந்த 30 லட்சத்தை நான் விட்டு எரிஞ்சிட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இது கேட்ட உடனே ஏடி ஏதோ 1 லட்சம் 2 லட்சம்னா ஏதோ சிட்டிக்கிட்ட போய் வாங்கிக்கலாம், இல்ல வெளியில அவன்கிட்ட வாங்கிக்கலாம், ஏன்டி நீ 30 லட்சம் கேட்குற, 30 லட்சத்துக்கு நான் எங்கடி போவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏய் ஏதோ ஐடியா கொடுடி ப்ளீஸ் டி, நீ உன்னை விட்ட வேற யார் இருக்கா, எனக்கு தயவு செஞ்சு எனக்கு ஏதோ ஐடியா கொடு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அவங்களுமே வித்யா கிட்ட ரொம்பவே கெஞ்சு கேட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க வித்யாவுமே பேசாம நமக்கு என்ன ஒரு ஐடியா இருக்கு, மறுபடியும் என்ன சிட்டி கிட்ட போய் கேட்டு பார்ப்போமா, ஏன்னா அவன்கிட்ட நிறைய பணம் இருக்கும், 30 லட்சம் நம்ம கொடுத்தான்னா கொஞ்சம் நம்ம பிரச்சனை எல்லாம் தீர்ந்துரும்ல, அது இல்லாம வட்டி ஜாஸ்தியா வரும்ட்டு அவன் கண்டிப்பா 30 லட்சம் இருந்தா கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவுமே ரோகிணி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ரோகிணியோட மனசுலயோ எனக்கு என்னமோ சிட்டி சரிப்பட்டு வருவான்னு தோணல, ஏன்னா அவனால் நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு, அந்த பிஏ தினேஷை இடையில அவன் பயங்கரமா அடிச்சு போட்டு அவனுக்கு நம்ம தான் சேர்த்து செலவு பண்ணிட்டு இருக்கோம், இந்த மாதிரி தேவையில்லாத செலவுல நம்ம மாட்டிக்க கூடாது, எப்படியாவது இதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா வேற யாரா இருக்காங்களான்னு சொல்லு அப்படின்னு சொல்லி மட்டுமே ரோகிணி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இங்க வித்யாவுமே இங்க பாரு ரோகிணி தெளிவா புரிஞ்சுக்க, நமக்கு 30 லட்ச ரூபாய் கடன் கொடுக்குற அளவுக்கு யாரும் பழக்கம் கிடையாது, இங்க சிட்டி கிட்ட வேணா கேட்டு பார்க்கலாம், உனக்கு ஐடியா இருந்தா சொல்லு நம்ம சிட்டியை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுமே ஒரேடியா முடிச்சிடுறாங்க. இது கேட்டவங்க இங்க ரோகிணிக்குமே வேற வழி இல்லை அப்படின்றதுனால சரி வித்யா நீ சொன்ன மாதிரி சிட்டி கிட்ட போய் கேட்டு பார்ப்போம், அவன் கொடுத்துட்டானே என் பிரச்சனை தீர்ந்துரும், அதுக்கப்புறம் என்னோட போன மரியாதை திருப்பி கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி இங்க ரோகிணியுமே அதுக்கு தயாராயிட்டு அங்க இருந்து சிட்டியை பார்க்கறதுக்காக கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் இங்க முத்துவுமே இங்க எப்பவும் போல கார் டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல இங்க வித்யாவும் இங்க ரோகிணியும் சேர்ந்து ஒரே பைக்ல போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இந்த பக்கம் முத்துக்கு ரொம்பவே டவுட் ஆகுது, என்ன இது பார்லர் மேடம் இந்த நேரம் பார்லர்ல தானே வேலை செய்யணும், இப்ப இதுக்காக வித்யா கூட சேர்ந்து வெளியில சுத்திக்கிட்டு இருக்கு, அப்ப இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, சரி நமக்கு தான் இப்பதான் எந்த ஒரு டிராப்பும் இல்ல, நம்ம பேசாம இவங்களை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இங்க முத்துவுமே டைரக்டா வித்யாவோட வண்டியை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. இங்க கரெக்டா வித்யாவுமே இங்க முத்துவை எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி கரெக்டா சிட்டியோட ஆபீஸை பார்த்து போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் முத்துக்கு பயங்கரமான ஷாக்கு. உடனே அவரும் சத்யாவுக்கு கால் பண்ணி சத்யா நீ சொன்ன மாதிரி ரோகிணி வந்து இந்த பக்கம் வந்து சிட்டியோட ஆபீஸ் போயிட்டு இருக்கா, உண்மையிலுமே சொல்லு ரோகிணி இதுக்கு முன்னாடி சிட்டி கிட்ட நிறைய கடன் வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப சத்யாவுமே மாமா நான் உங்ககிட்ட விளையாடுவேனா, நான் தான் ரோகிணி கூட இருந்து பார்த்திருக்கேன், சொல்ல போனா ஏன் முன்னாடி அவங்க லட்ச லட்சமா வாங்கியிருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச 3 லட்சம் எவ்வளவு வாங்கியிருந்தாங்க முதல்ல, ஆனா இப்ப எவ்வளவு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியாது, ஆனா உண்மையிலுமே ரோகிணி கடன் வாங்குவாங்க சிட்டி கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சத்யாவுமே கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. இது கேட்டதுக்கு அப்புறம் அப்ப ரோகிணி ஃபர்ஸ்ட் டைம் எங்க சிட்டி கிட்ட வரல, அப்ப இது ரெகுலரா தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் ரோகிணியும் வித்யாவும் சேர்ந்து டேரக்டா சிட்டியை பார்க்கறதுக்காக உள்ள போறாங்க. ஆனா சிட்டியுமே ரோகிணியை பார்த்த உடனே என்ன மேடம் உங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருச்சு போல இருக்கு, இப்ப என்ன மறுபடியும் பிரச்சனையா, மறுபடியும் பணத்துக்காக என்ன தேடி வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நக்கலா இந்த பக்கம் ரோகிணியை கலாய்க்கிறாங்க. அப்ப ரோகிணியுமே எங்க பாரு சிட்டி தேவையில்லாம என்கிட்ட விளையாண்டுட்டு இருக்காத, எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, என் பிரச்சனையை தீர்க்கறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன், எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே சிட்டியுமே என்ன
மேடம் நீங்க கேட்டில்லன்னு சொல்ல போறேன்னா எவ்வளவு பணம் வேணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இந்த பக்கம் ரோகிணியுமே தான் கிட்ட இருக்கிற பெரிய குண்டை தூக்கி போடுறாங்க. எனக்கு 30 லட்ச ரூபா பணம் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டு செட்டி ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறாரு. என்ன மேடம் ஏதோ 1 லட்சம் 2 லட்சம் கேட்பீங்கன்னு பார்த்தா 30 லட்சம் கேட்குறீங்க. 30 லட்சம் கொடுக்குற அளவுக்குலாம் என்கிட்ட வசதி இல்லை மேடம். சொல்லப்போனால் அந்த அளவுக்கு என்னோட கன்சல்டிங்ல எந்த ஒரு பிசினஸ்மே நடக்கவே கிடையாது. நீங்க 30 லட்சம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வித்யாவுமே இங்க பாருங்க சிட்டி, அவளுக்கு முக்கியமான ஒரு ஃபேமிலி பிரச்சனை இருக்கு, அதுக்கு 30 லட்ச ரூபா தேவைப்படுது, நீங்க அது எப்படியாவது ரெடி பண்ணி கொடுங்க, உங்களுக்கு நாங்க கண்டிப்பா வந்து வட்டி எல்லாம் பக்காவா கொடுத்துருவோம், அதே நேரம் அசலையும் கொடுத்துருவோம் சொல்லி இங்க வித்யாவும் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா எங்க சிட்டியுமே இங்க பாருங்க மேடம் 30 லட்ச ரூபா கொடுக்குற அளவுக்கு நான் பெரிய வட்டிக்காரெல்லாம் கிடையாது, என்கிட்ட அவ்வளோலாம் கிடையாது, வேணா உங்களுக்காக ஒரு 5 லட்சம் வரைக்கும் என்னால் ரெடி பண்ண தர முடியும், அதுக்கு மேல என்னால் தர முடியாது, அதுவும் வேணா சொல்லுங்க, அதுவும் 2 days ஆகும், உடனே எல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சிட்டி சொல்றாரு. இது கேட்டோன்னா ரோகிணியும் ரொம்ப சேட் ஆயிடுறாங்க. இன்னொரு பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முத்துவுமே கண்டிப்பா இது ரோகிணிக்கு எதிரான ஆதாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே தன்னோட மொபைல் எடுத்து இங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. அதே நேரம் இங்க ரோகிணியுமே பணம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே ரொம்பவே சோகத்தோட இந்த பக்கம் வீட்டுக்கு வராங்க. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த முத்துவுமே இதுக்கு மேல நம்ம பொறுமையா இருக்கக்கூடாது, இதுக்கு மேல நம்ம பொறுமையா இருந்தோம் அப்படின்னா நம்மளை விட முட்டாள் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துவுமே ஒரு முக்கியமான முடிவுக்கு வராரு. சொல்லப்போனா இந்த மாதிரி ரோகிணி சம்பந்தப்பட்ட விஷயத்த நம்ம வீட்டுல லீக் பண்ணா மட்டும்தான் இங்க ரோகிணியை ஸ்டாப் பண்ண முடியும், இல்லைன்னா அவங்க மனோஜோட வாழ்க்கையை கெடுக்கிறது மட்டும் இல்லாம நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் கொலாப்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு இங்க டேரக்டா அவருமே மீனா கிட்ட போறாங்க. மீனா கிட்ட போயிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க. இதை கேட்ட மீனாவுமே என்னங்க சொல்றீங்க, 30 லட்ச ரூபா கடன் வாங்குற அளவுக்கு போயிட்டாங்களா, இதெல்லாம் ரொம்ப அதிகமா இல்லைங்க, இங்க நம்மளாலே அந்த மாதிரி ஒரு 5 லட்சம் 4 லட்சம் வாங்கிட்டு கடன் கட்ட முடியல, ஆனா 30 லட்சம் வாங்கிட்டு இவங்க எப்படிங்க கட்டுவாங்க, பெரிய பிரச்சனைல மாட்டிக்கிட்டாங்கன்னா எல்லாரோட சொத்துமே போயிடுமேங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்களுமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னு முத்துமே இங்க பாரு மீனா, இதை விட்டா வேற வழியே கிடையாது, இந்த விஷயத்தை பத்தி நம்ம கண்டிப்பா இப்பவே வீட்டுல ஓபன் பண்ணா மட்டும்தான் இங்க ரோகிணியை ஸ்டாப் பண்ண முடியும், அதே நேரம் மனோஜோட லைஃபையும் காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு இங்க டைரக்டா முத்துவுமே வீட்டுல இருக்க எல்லாருமே கூப்பிடுறாரு. கூப்பிட்டது மட்டும் இல்லாம எல்லாரும் கொஞ்சம் ஹாலுக்கு வாங்க, உங்க எல்லாருக்குமே இன்னைக்கு விருந்து வைக்கிற மாதிரி ஒரு அருமையான படக்காட்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துவுமே தான் மொபைல்ல இருக்கிறத டைரக்டா டிவியோட கனெக்ட் பண்றாரு. கனெக்ட் பண்ணது மட்டும் இல்லாம இங்க விஜயாவை பார்த்து இங்க பாருங்க, எந்த ஒரு காரணத்தை கொண்டோ இந்த வீடியோ பாக்குறதுனால நீங்க ஷாக் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட விஜயாவுமே டேய் இந்த வீட்டுல எக்கச்சக்க பிரச்சனை போயிட்டு இருக்கு, இதுல என்ன நீ என்ன புது பிரச்சனை கிளப்புறியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே இங்க முத்துவுமே இங்க பாருங்க, நான் பிரச்சனையை கிளப்புறதுக்காகலாம் இதை பண்ண கிடையாது, பிரச்சனையை இதோட முடிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரோகிணியை சிட்டி கிட்ட பேசின விஷயம் எல்லாத்தையுமே இங்க வீடியோவா இங்க பிளே பண்றாங்க. இதை பார்த்த உடனே இங்க வீட்டுல இருக்க எல்லாருக்குமே தூக்கி வாரி போடுது. அதே நேரத்துல மனோஜுமே என்ன ரோகிணி இதெல்லாம், சிட்டி கிட்ட உனக்கு என்ன பேச்சு, சிட்டி கிட்ட அப்படி என்னதான் பேசுற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப முத்துவுமே அதை நான் சொல்றேன், சொல்ல போனா சிட்டி கிட்ட போயிட்டு இவங்க 30 லட்ச ரூபா கடன் கட்டுட்டு இருக்காங்க, எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி அவங்களோட அத்தை வந்து அவங்களை அவமானப்படுத்திட்டாங்கல்ல, அவங்களோட முகத்துல விட்டுறிஞ்சு தன்னோட மரியாதையை திருப்பி பெறதுக்காக. இதுல இருந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரிய வருதுன்னா, இவங்க 30 லட்ச ரூபா கேட்டது கூட இங்க பெரிய விஷயம் கிடையாது, ஆனா இதுக்கு முன்னாடி இருந்தே அவங்க சிட்டி கிட்ட வட்டிக்கு வாங்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா எதுக்காக வாங்கினாங்க, என்ன பர்பஸ்க்காக வாங்கியிருக்காங்க அப்படின்ற விஷயம் எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா சிட்டி கிட்ட வட்டிக்கு வாங்குற அளவுக்கு இந்த மலேசியாக்கார அம்மாவுக்கு என்னதான் பிரச்சனை வந்துச்சு, ஏன் அவங்க அப்பா காசே தரமாட்டாரா, இல்ல இவங்க பணக்காரங்களே கிடையாதா, இது என்னன்னு எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சே ஆகணும். ஏன்னா சிட்டி ரொம்ப பயங்கரமானவன், அவங்ககிட்ட பணம் வாங்கினா அவன் கண்டிப்பா எதையாவது வச்சாவது இல்ல யாரையாவது பிடிச்சாவது அந்த பணத்தை வாங்காம விட மாட்டான். ஆனா அவங்ககிட்ட போய் இந்த பார்லர் அம்மாக்கு என்ன டீலிங் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதை கேட்டோன்னே இந்த பக்கம் வந்து இன்னுமே கோபமான விஜயா மறுபடியும் ரோகிணியோட கணத்துல பலார் 2 அறையை விட்டு எங்க ரோகிணியை பிடிச்சி உட்கார வச்சு எனக்கு இன்னைக்கு எல்லா உண்மையும் வெளியில தெரிஞ்சாக்கணும், இன்னைக்கு நீ எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்ற, ஏதாவது மிஸ் ஆச்சு கண்டிப்பா ஒன்ன மிஸ் ஆக்கிடுவேன்னு சொல்லி எங்க ரோகிணியுமே மிரட்டி வச்சிட்டு இருக்காங்க. எங்க ரோகிணிக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியாம அப்படியே திணறி போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க.